पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல சதாசிவ பிரம்மேந்திர எழுதுகிற யோக சுதாகர விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். 3வது பாதம் விபூதி பாதம். இதுல நேற்று என்ன பார்த்துருக்கோம்? 35வது சூத்திரம் பார்த்துருக்கோம். சத்வ புருஷயோர் அத்தியந்த அசங்கீரணயோகோ பிரத்யய அவிசேஷோ போகா பரார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்லோகம் இந்த சூத்திரம் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது வேதாந்தத்தில். ஒன்று பார்த்தீங்கன்னா மனனம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம். மனனத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னா நேத்தி தான் மனன ப்ராசஸ். அதுக்கப்புறம் நிதித்தியாசன ப்ராசஸ். நிதித்தியாசனம்ன்றது தான்ல நிற்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். இந்த பரம்பிரசங்கியானம்ன்றதுக்கு வந்ததுக்கு பிறகு வாஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா அது வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனனம் தான் போயிட்டு இருக்கு. சவித்தர்க்கத்திலிருந்து மனனம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். சவித்தர்க்கத்துக்கு போகணும் ஸ்தூலத்தில், அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு திரும்ப அடுத்தது நிர்வித்தர்க்கத்துக்கு போவோம். சவித்தர்க்கத்தில் இருக்க ஸ்தூலத்தை நேர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் சவிச்சாரத்துக்கு போவோம். அதுக்கு கீழே இருக்கிற நிர்வித்தர்க்கத்தை விசாரத்தில் நிஷேதம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிர்வித்தர்க்கத்திலிருந்து என்ன பண்ணுற சவிச்சாரம் நிர்விச்சாரத்துக்கு போய் சவிச்சாரத்தை கேன்சல் பண்ணுறது. இது வரைக்கும் கிராகியம் ஆயிடும். கிராகிய சமாபத்தின்னு பேர். வெளியில் இருக்கிற விஷயத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கிராகிய சமாபத்தி அப்படின்னு பேர். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு பார்த்தீங்கன்னா நிர்விச்சாரம் வரைக்கும் வெளியில இருக்கிற நாமரூபங்கள் இருக்கும். இந்த வெளியில இருக்கிற நாமரூபத்துல பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ரூபத்தை வச்சுக்கிட்டு நம்ம நிர்விச்சாரத்தை பிராப்தி பண்றோம். பாவசமாதி அப்படின்னு அதுக்கு தான் நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்ப இந்த பாவசமாதி ஒருத்தருக்கு கிடைக்கும் போதுதான் இந்த வெளியில இருக்கக்கூடிய கிராகிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும் அப்படின்னா வைராக்கியம் வரும். வசீகார வைராக்கியம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த மொத்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா வசீகார வைராக்கியம் வந்துடும். கிராகிய சமாபத்தியை கம்ப்ளீட் பண்ணும். இதுக்கு அடுத்தது வரும்போது தான் சானந்தம் அப்படின்னு வரும்போது இந்திரியத்திலையும் மனசுலையுமே தாரண தியானம் பண்றது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்துல மனோ பிரம்மேதி உபாசித்த, வாகு பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு இந்திரியத்திலேயே பண்றதும் மனசுல பண்றதும் கிரகண சமாபத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒருத்தர் இதுக்கு பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம மனனத்துக்கு போறாரு அப்படின்னா, இப்ப நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிக்கிறேன். நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்றேன். இப்போ நான் கிளாஸை முடிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நான்லேருந்து ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. ஒவ்வொன்றா கிரமமாக பார்த்தீங்கன்னா போய் ஆகணும். அப்போ இங்கே ஸ்தூலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சப்தத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்தூலத்திலேருந்து ஆரம்பிப்போம். அகாரத்திலேருந்து ஆரம்பிப்போம். ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு ரூபத்தை எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு சுவாமியோட நல்ல விஸ்வரூபத்தை பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணி 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 அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போய் ஆகும். ஆனால் என்னன்னா நீண்ட கால அபியாசம் இருக்கிறதுனால நமக்கு என்னன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷ்மத்தை நம்ம கிராஸ் பண்ண முடியும். இதே வேலையா
இப்போ ஒரு நாளைக்கு சுவாத்தியாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா, அதே காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுக்காக கொடுக்கும்போது என்ன ஆகும்? அற்புதமான மாற்றம் நடந்துரும் உங்களுக்கு. அப்போ இந்த 4 ஸ்டேஜை கிராஸ் பண்ணதுக்கு பிறகுதான் வாக்கு பிரம்மேதி உபாசித்த, இல்லை அப்படின்னா மனோ பிரம்மேதி உபாசித்த, இந்த ரெண்டுத்துக்கு வந்துருவோம் சானந்த சமாபத்தின்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகங்கார தத்துவத்தில் போய் சமாதி பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பேர். அப்ப என்னாச்சு? அகங்கார தத்துவத்துல இருந்து தான் எது உண்டாச்சு அப்படின்னா பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. பஞ்ச தன்மாத்திரைகளோட காரியம் தான் இந்திரியங்கள். பஞ்ச தன்மாத்திரையோட சத்துவ குணம் தான் மனசு. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தன்மாத்திரையில கிராஸ் பண்றதுதான் இந்திரியத்திலையும் மனத்திலையும் நீங்க சம்யமம் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தையும் மனசையும் கிராஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அகங்கார தத்துவத்துல பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தத்தையே வந்து பாத்தீங்கன்னா பண்றது அப்படின்னா சித்தம் சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம். அதுலயே பண்ணும்போது ஹிருதயம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அதுல பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? சித்த சம்வித்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் 34வது சூத்திரத்துல. அதுக்கப்புறம் 35வது சூத்திரம் வரும்போது தான் நம்ம என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணும்போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 97% சத்துவ குணமாகும். அதை கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வந்துடுது வாஸ்தவத்தில் அப்படின்னா பிராத்திபஜானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிராத்திபஜானம் எப்படிப்பட்டது அப்படின்னா சூரிய உதயம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அருணன் மாதிரி அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து 98% சத்துவ குணம் போகும்போது அந்த இடத்துல தான் ஸ்வப்பிரதிஷ்டம், சொரூப பிரதிஷ்டம், தான் தானா நின்றுக்கிட்டு தனக்கு அந்நியமான சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கின்றான். இதுதான் ஆத்மனாத்ம விவேகம்னு வாஸ்தவத்துல இதுதான் ஆத்மனாத்ம விவேகம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேரு? அதுக்கு பேரு அந்த பரம்பிரசங்கியானம்ன்ற தியானத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துக்கு பேரு தாரகம்னு ஒரு பேர் வச்சிருக்கு. ஏன் தாரகம்? இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தரணம் பண்றதுக்கு, கடந்து போறதுக்கு உபயோகமா இருக்கிறது. அது அடையலை அப்படின்னா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிராஸ் பண்ணலன்னு அர்த்தம். இதை தாண்டினா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பரவைராக்கியம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொருப்பத்திலேயே ததா திரஷ்டி சுரூபே அவஸ்தானம் அப்படின்னு வருது. அதுவும் இமிடியேட்டா அடைய முடியாது. மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம். இந்த ப்ராசஸ் நடந்து 24x7 ஆனதுக்கு பிறகு பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். அவன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் போகின்றான். கீதால இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து 25, 23, 24, 25 ஸ்லோகங்கள் வரும்போது 13வது சாப்டர்ல ஆச்சாரியார் கர்மத்தை பத்தி பேசும்போது இதே விஷயத்த சொல்றாரு. சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு பிறகு சித்தத்தினாலதான் இவனுக்கு என்ன கிடைச்சது? சித்தத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள், கிளேஷ கர்ம சதி மூலே தத்விபாகம்னு சொல்லக்கூடிய அந்த மூல காரணம் அந்த வாசனைகளா இருந்துச்சு. அப்ப அந்த சித்தத்தோட இருக்கிற பிரசுப்த வாசனைகள் எல்லாம் அதுக்குள்ளார இருக்கு. அதோட டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு பிறகு காரணம் இல்லாத காரணத்தால இவன் என்ன மாட்டான்? திரும்ப பிறக்க மாட்டான். இவனுக்கு தான்ல நிக்கிறதுனால பரிபூர்ணமான ஆத்ம ஞானம், பூர்ணமான புருஷ ஞானமானது உண்டாகுது. இதுக்கு பேர் தான் என்ன பேரு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத்காரம் அப்படின்னு பேர் சொல்றோம். அப்ப சாட்சாத்காரம்னா என்ன அர்த்தம்? தான் தானா இருத்தல் தான் பேர் சாட்சாத்காரம். எங்கேயாவது ஆத்மா அனுபூத்தினா ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா அனுபவிக்கிறான் அப்படின்னு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா ஆத்மாவை ஆப்ஜெக்டா அறிய முடியாது. ரொம்ப நல்லா தெளிவா பகவத்கீதையில இருந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். திரஷ்டா எப்பவுமே திரஷ்டா தான், திருஷ்யம் எப்பவுமே திருஷ்யம் தான். திரஷ்டாவை எப்பவுமே என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஜெக்டா பண்ண முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த சப்ஜெக்டா நான் இருக்கிறேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கிறேன் அப்படின்னா இருக்க முடியும். அப்ப அந்த தானா இருத்தலுக்கு பேர் தான் என்லைட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 3:13 மந்திரம் 3:13 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எச்சேத்வாங் மனசி பிராஜ்ஞக, இதுக்கு பக்கத்துல அப்படியே எழுதிங்க. இந்த லய பிரக்கிரியா வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சவிதர்க்கத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். அப்படியே கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரமா யம தர்மராஜா நச்சிகேதஸ்க்கு சொல்றாரு,
புத்திசாலியா இருக்கிறவன் பிராஜ்ஞக எச்சேது வாங் மனசி பிராஜ்ஞக. இந்த வாக்கை வந்து பாத்தீங்கன்னா மனதில் லயம் செய்யட்டும். ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த வாக்கு. வாக்கு பிரம்மேதி உபாசித்த நம்ம சொல்றோம்ல, எது வாக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்க, நாமத்தை ஆரம்பிக்கும் போதே இந்திரியத்தை மனதில் லயம் பண்ணட்டும் புத்திசாலின்னு சொல்லுது. ஆனா இந்திரியத்தை லயம் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேணும்? எடுத்தோன்னே விஷயங்களை இந்திரியங்கள்ல லயம் பண்ணணுமே. விஷயம் இருக்க வெளியில. சதானந்த்ஜி உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான், நீங்க கேட்ட கேள்விக்கு தான் இதாகிட்டு இருக்கு. அப்ப வந்து புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாம பிரம்மேதி உபாசித. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நாமத்தை பிரம்மம் என்று உபாசனை செய்யுங்கள். நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டு பண்ணும்போது நாமத்தையும் நாமியையும் பிரிக்க முடியாது. ஒன்று நாமத்தை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாமியை எடுத்துக்கலாம். ஒன்று ரூபத்தை எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ரூபத்துக்கு அந்நியமாக இருக்க சப்தத்தை எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். பேரையும் பேரை உடையத்தையும் பிரிக்க முடியாது. அப்போ நம்ம நாமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா நாம பிரம்மேதி உபாசித்த. நாமத்தை சொல்லி 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 இந்த நாமம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்வதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லுவாங்க, சாமி ஓம்கார ஸ்தூலமா என்னால் சொல்ல முடியல சாமி, ஆனால் மனசில் கொஞ்ச நேரம் சொன்னோன்னு அடங்கிடுது. இப்போ நிறைய பேர் அம்மா சொல்கிறாங்க, எனக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குது சாமி. வசந்தி அம்மா சொல்லுவாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி இப்போ வாக்கில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசில் சொல்ல முடியுது, மனசில் சொல்ல முடியுது. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் ஒரு நல்லா தீவிரமாக பண்ண 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 என்ன ஆகிடுன்னா, வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்தம் வந்து அடங்கும். முதல்ல மெதுவாக 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 சவுண்டாக சொல்லிட்டு இருந்தது, மெதுவாக 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 வைக்கரியில் சொல்லி, அதுக்கப்புறம் உபாம்சுல சொல்லி, உபாம்சு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மனசில் ஜபம் போக ஆரம்பிக்கும். அப்போ எது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கில் சொல்லணும்னா, வாக்கு சொல்லி 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 அந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் டயர்ட் ஆகி சிரமத்தை அடைஞ்சு அது வந்து எங்காகும் வாக்கு ஒடுங்குச்சு அப்படின்னா மனசுல போய் ஒடுங்க. வாக்கு பேச மாட்டீங்க, பேசாம வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார அந்த ஜபம் போக ஆரம்பிச்சோம். அந்த ஓங்காரம் ஜபம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல போக போக தாட்டு, அந்த தாட்டு தான் ஓங்கார தாட்டு தான் மனோபிரம்மேதி உபாசித்தன்றதுக்கு தாற்பயம். அப்ப புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணட்டும்? இந்த இந்த விஷயங்களை இந்திரியத்தில் லயம் பண்ணட்டும். அந்த வாக்குன்ற இந்திரியத்தை மனதில் லயம் பண்ணட்டும். மனதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எச்சேது வாங் மனசி பிராஜ்ஞக தது எச்சேத், அதனை ஞான ஆத்மனி புத்தியில் லயம் செய்யட்டும். எப்போ புத்தி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஜபத்துல வந்து ஆசிலேஷன் இருந்துச்சுன்னா நீங்க மனசுல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு 108 தாட் எடுத்தீங்க அப்படின்னா 108 தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஒரே ஓங்காரம், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, வேற எதுலையும் மனசு போகாம 108 தாட்டும் 108 ஓங்காரமா இருந்துச்சுன்னா, ஒரு 5 மாலை பண்றீங்க, 5 மாலையும் 540 ஜபமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வேற எந்த விஷயங்களுக்கும் போகாம ஓம் 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 போகுதுன்னா, ஒரு ஜபம் எடுத்தது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 98% உங்களுக்கு அந்த ஜபத்திலேயே ஒரே தாட்ல நிக்க முடியுதுன்னா, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் புத்தி தத்துவத்துக்கு நீங்க வந்தாச்சு. எப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஜபம் பண்றீங்க ஓங்காரம், அதுல வந்து பாத்தீங்கன்னா செய்குலி சேதாரம் வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. 50% வந்து பாத்தீங்கன்னா ஜபம், அப்புறம் 50% வந்து பாத்தீங்கன்னா வேற வேற சிந்தனை தாட்டு போயிட்டு இருக்குன்னா நீங்க எங்க இருக்கீங்க? மனசுல இருக்கீங்கன்னு. அப்போ ஜபமே வந்து உங்களை காட்டி கொடுத்துரும், நம்ம புத்தியை எட்டிட்டோமா இல்ல புத்தியை எட்டலையா அப்படின்னு. புத்திக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சயாத்மிகா, சஞ்சலம் இருக்காது. சஞ்சலம் இருக்குன்னா சங்கல்ப விகல்பம் இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மனசு. சங்கல்ப விகல்பத்தை தாண்டிட்டீங்கன்னா அத்தியவசாயோ புத்தி, நிச்சயாத்மிகா புத்தி. அதுல எந்த ஒரு ஆசிலேஷனும் இருக்காது. புத்தி ஆசிலேஷன் இல்லாது, வேவரிங் இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கும் போது புத்தியை அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க சாலிடா ஓங்காரம் போயிட்டே இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க புத்தி அடைஞ்சாச்சு. என்ன பண்ணணும்? ஞான ஆத்மனி மனதையும் புத்தியில் லயம் செய்யட்டும்.
சரி, அந்த புத்தியையும் எதுல லயம் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான ஆத்மனி மகதி நியச்சே. இந்த புத்தியையும் கூட என்ன பண்ணணும்னா மகத்தத்துவத்தில் லயம் செய்யட்டும். புத்திக்கும் மகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா புத்தி இண்டிவிஜுவல். இப்போ உங்க புத்தியில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஜபம், மற்றவங்க புத்தி வேற தானே, வேற வேற யோசிச்சுட்டு இருக்கும்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புத்தியையும் ஒன்னாக்குனீங்கன்னா அதுக்கு பேரு மகத்தத்துவம் அப்படின்னு பேரு. சமஷ்டி புத்தி. சமஷ்டி புத்தி வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் சமஷ்டி அந்த மகத்தத்துவத்துல வரணும். ஒண்ணு புத்தி தத்துவம் சொல்லலாம், இன்னொன்னு பிராண தத்துவத்துக்கு பேரும் மகத்தின் பேர் சமஷ்டி பிராணகா. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிடா ஓங்காரம் போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சாலிடான ஓங்கார சப்தமும் என்ன ஆகும்னா சாலிடான ஒரு தாட்டு, அந்த தாட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அபியாசம் பண்ண அதுவும் அடங்கிவிடும். எந்த சமயத்துல அந்த ஓங்காரம்ன்ற தாட்டும் அடங்கி போச்சோ அப்ப என்ன போகும்னா புத்தி மனசுல புத்தி ஒடுங்கி போச்சு, சாலிடா புத்தி ஒரே தாட்ல நின்னுச்சு. அந்த ஒரு தாட்டும் போச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா புத்தியும் லயமாச்சுன்னு அர்த்தம். புத்தி எங்க லயமாகுது அப்படின்னா அந்த பிராணன்ல போய் லயமாயிடும். அந்த பிராணன் தான் சமஷ்டி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அப்ப என்ன போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு, இதை அடைஞ்ச மாத்திரத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா சாஸ்மிதா சமாபத்தின்னு பேர் இருக்கு. நீங்க மகத்தத்துவத்தை அடையும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, பிராணன்ல மட்டும் வந்து நின்றுவீங்க. இதுதான் இந்த சமயத்துல 95% சத்துவ குணம் உங்கள்கிட்ட பூரணமா ஆயிடும். இது எல்லாமே ஓங்காரத்திலேயே அடையலாம். உங்களுக்கு இதான் நான் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஸ்தூல ஓங்காரத்துல ஆரம்பிச்சு மெதுவா 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 உள்ள போய் உங்களுக்கு பிராணன் வரைக்கும் வந்துடும். இந்த சாஸ்மிதாவை வந்து நீங்க பிராப்தி பண்றீங்க எங்க, பிராணன் மட்டும் நிக்கிறதா இருக்கும்போது. அப்ப அபியாசம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அபியாசம் பண்ணி இதுல கரெக்டா அந்த வந்து நின்னதுக்கு பிறகு 95% கம்ப்ளீட் ஆகும். எப்படி இருக்கும் அப்படின்னா சுவாசம் மட்டும் போயிட்டு இருக்கோம், மனசு இருக்காது, புத்தி இருக்காது. எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன ஆவீங்கன்னா உங்களை லிமிட் பண்ணது எது தெரியுங்களா, லிமிட் பண்ணிட்டு இருந்துச்சு இந்த தேகம், இந்த வாக்கு, இந்த மனசு, இந்த புத்தி தான் உங்களுக்கு ஒரு பவுண்டரி வாலை கட்டி நீ அப்படின்னு உங்களை லிமிட் பண்ணிருந்துச்சு. இப்ப நீங்க மகத்தத்துவத்தை அடைஞ்ச மாத்திரத்துல உங்களோட எப்படி இருக்கும் அப்படின்னா அகண்டமா நீங்க ஆயிடுவீங்க. உங்க சரீரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பந்தமும் இல்லாம இந்த மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆகாசத்துல நீங்க மட்டும் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு மகத்தினிய சேத் ததியச்சேத் சாந்த ஆத்மன். அந்த பிராண தத்துவத்துல நின்றுகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த வேதாந்தத்தை யூஸ் பண்ணணும். இங்கதான் ஞானம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ஞானமே இல்லை. இது வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனம் அப்படின்னு பேர். நீங்க மகத்தத்துவம்னு சொல்லக்கூடிய இரண்ய கர்ப்ப தத்துவத்தை அடையிற வரைக்கும் உபாசனை. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா முக்கியமா கேன உபனிஷத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 8 அத்தியாயம் வரைக்கும், 8வது அத்தியாயம் நினைக்கிறேன், 9வது அத்தியாயமும் கேன உபனிஷத்து. அதுக்கு முன்னாடி இருக்கிற 8 அத்தியாயங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா கர்மத்தையும் பிராண உபாசனைகளையும் சொல்லுது. இத வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண உபாசனைகளை எவன் பண்ணியிருக்கானோ அவனுக்கு என்ன சுவாமி உண்டாகும் அப்படின்னா பிராண உபாசனை பண்ணினதோட சம்ஸ்காரம் இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மத்திலேயோ பண்ணியிருந்த சம்ஸ்காரம் ஒருத்தனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் எங்க இருக்கு, வெறும் பிராணன் எங்க இருக்கு, தூக்கத்துல. அந்த நிலையில உங்களுக்கு ஆனந்தம் எப்படி இருக்கும், மிகப்பெரிய ஆனந்தம். அந்த மிகப்பெரிய ஆனந்தத்தை அடையும் போது நீங்க விஷய ஆனந்தத்துல ஆசைப்படுவீங்களா, ஆசைப்பட மாட்டீங்களா? நல்ல தூக்கம் வருது, ரொம்ப டீப் ஸ்லீப், நல்ல சவுண்டு ஸ்லீப் நமக்கு வருது அப்படின்னா விஜய் கொஞ்சம் ஐஸ்கிரீம் இருக்கு சாப்பிட்டு தூங்குங்களேன் அப்படின்னா சாப்பிடுவோமா? ஃபலூடா இருக்கு, சூப்பர் ஃபலூடா, நல்ல ஃப்ரைட் ரைஸ், நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கு, நல்லா நீளமாக பாஸ்மதி ரைஸ் போட்டு ஸ்மெல் அப்படியே மூக்க தொலைக்குது, வாங்கிச்சு சாப்பிட்டு போகலாம், சாப்பிடுவோமா? நல்ல ஃபில்ம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, பார்ப்போமா? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஜெயஸ்ரீயோட மியூசிக் ஒரு கச்சேரி ஒன்று இருக்கு, வாங்க அங்கே போய் உட்காருவோம்.
அப்ப நான் கேட்போமா, பாம்பேவாவது ஜெயஸ்ரீயாவது போயாரு தூக்கம் வருதியான்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போறானோ. ஏன் அப்படின்னா தூக்கத்தோட ஆனந்தத்தை காட்டிலும் இந்த உலகத்துல வேற ஒரு ஆனந்தம் கம்பேர் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம எங்க போய் லயமாகணும்? எல்லாம் பிராணன்ல போய் லயமாகணும். அப்ப ஒருத்தன் பிராண உபாசனை பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே யாருக்காவது ஆனந்தம் அதிகமானது இருக்கு அப்படின்னா யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராண உபாசனை எவன் பண்ணியிருக்கானோ அந்த பிராணன் தான் சிவபெருமான். அந்த பிராண உபாசனை எவன் பண்ணியிருக்கானோ அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் அளப்பரி ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நிக்க 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 அவனுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா சுகம் தெரியவே தெரியாது. இதை வந்து நீங்க மகாரத்தை பண்ணினாலும் மகாரம் தான், ஓங்காரத்தோட மகாரம் தான் இந்த பிராணன். இந்த மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நான் சொல்றது எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்க்கணும். அப்பதான் தெரியும் வந்து பிரம்மானந்தம்னா என்ன, புரிஞ்சா பத்தாது அப்படின்றது நமக்கு ஒரு நல்லா புரியும். என்னதான் இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருந்தாலும் அது ஆனந்தம் கொடுக்கவே கொடுக்காது, சுகத்தை கொடுக்கவே கொடுக்காது, துக்கம் தான் கொடுக்கும். அப்படியே சுகம் கொடுத்தாலும் அது புண்ணிய வசத்தினால வர ஆனந்தம். அது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா இருக்கும், பர்மனன்ட் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை அச்சீவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பேரானந்தம். ஏதாவது ஒட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் அடைஞ்சவனை எதுவுமே ஒட்டாது, எந்த புண்ணியம் பாப்பம் எதுவும் டச் பண்ணாது. இந்த நிலைக்கு வந்ததுக்கு பிறகுதான் 95ல இருந்து நம்ம என்ன பண்றோம், மூவ் ஆகும். இதுக்கப்புறம் அந்த பிராணன்லயே நிக்க 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 பிராத்திபம் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அந்த பிராத்திபத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த பிராணனுக்கும் சுத்த பிரம்மத்துக்கும் சைத்தன்யத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னா அடுத்ததே தான். இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகுது சைத்தன்யம். இந்த பிராணனை நீக்கினீங்கன்னா என்ன ஆயிடும், அது ஒரிஜினல் ஆயிடும், வேற எதுவுமே இல்லை. இந்த பிராணன் நான் இல்லை அப்படின்னு ஒருத்தர் நீக்கிறார் அப்படின்னா அந்த பிராணன்ல இருந்து அவர் என்ன பண்ணுவார், பிராணனை நீக்கினார்னா வெறும் கான்சியஸ்னஸா சொரூபம் ஆயிடுவார். அந்த பிராணனை தான் உபனிஷதங்கள் பிராண உபாசனைன்னு சொல்லுது. அதுதான் இந்த இடத்துல சித்தம் அப்படின்னு சொல்லுது, சாந்தோக்கியத்துல ஹிருதயம் அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனையும் இதே தான். தூக்கத்துல என்ன இருக்கு, பிராணன் இருக்கு. தூக்கத்துல என்ன இருக்கு, சித்தம் இருக்கு. தூக்கத்துல எங்க தூங்கி போறோம், ஹிருதயத்துல தூங்கி போறோம். இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். இது எல்லாம் ஒரே தான். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன்ல எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு சாஸ்மிதான்னு பேரு. அதுல இருந்து மெதுவா நம்ம மூவ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யா தான் இந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா. அவித்யா சேர்ந்தோட தான் இந்த சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா என்னவாச்சு, பிராணனா பரிணமிக்குது. அப்ப அந்த பிராணன்ல நின்றுகிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிராணன்ல நிக்க ஆரம்பிக்கும் போது மெதுவா உங்களுக்கு வந்து மெதுவா 96-97% போகும்போது இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். சர்வத்தையும் உங்களுக்கு அறிகிற ஞானம் பிராத்திபம் சொல்லக்கூடியது ஈஸ்வர ஞானம். அது இருக்கிறதுலே உத்தமமான ஞானம். ஏன் அப்படின்னா இந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் எல்லாமா இருக்கார். அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் பிராணன். அந்த பிராணன்ல நீங்க நிற்கும் போது ஹிரண்ய கர்ப்பருக்கு என்னெல்லாம் விசிபிளோ அது எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதான் பிராத்திப ஞானம்னு பேர். அதுல இருந்து அவன் என்ன பண்றான், அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன பண்றான், அந்த பிராணனை விட்டுட்டு பிராணன்ற உபாதி இருக்குல்ல, அந்த பிராணன்ற உபாதியை எப்ப விடுறானோ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சொரூபத்துல நின்றும். சொரூபத்துல நின்னதுக்கு பிறகு 3 ஐட்டம் இருக்கா தூக்கத்துல என்ன ஐட்டம், நான், அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியலன்ற அவித்யா, அதுக்கப்புறம் பிராணன். இந்த பிராணனை விட்டுட்டு இவன் என்ன ஆகுறான், தாண்ட நின்னுறான். தாண்ட நின்னதுக்கு பிறகு அவனுக்கு என்ன தெரியும்னா தனக்கு அந்நியமா இந்த அவித்யா அவ்யாக்கிருதம்ன்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துலதான் பரம் பிரசங்கியான தியானம் அப்படின்னு. இந்த பரம் பிரசங்கியான தியானத்துலதான் நம்ம என்ன பண்றோம், தானா நின்றுகிட்டு இந்த பிரகிருதியை பார்க்கறோம். இதுதான் காரகம்னு பேர். இதுதான் இந்த இடத்துல தான் விவேக கியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய விவேகமானது வருகின்றது. பராவிவேகம். அந்த பராவிவேகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் அபராவிவேகம் தான், அபர விவேகம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம். இந்த பரவிவேகம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவோட பண்றது. ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசித்துவத்தை கொடுத்ததே யாரு அப்படின்னா அம்பாள் தான், இந்த மாயா தான். இந்த சைத்தன்யம் இந்த மாயையோட சேர்ந்தோட ஈஸ்வரன் ஆயிடுச்சு.
அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுகம், ரொம்ப ரொம்ப சுகம் அதிகமானது. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கிருப்பை வேணும், நமக்கு வைராக்கியம் வேணும். அங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியில வர முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு வைராக்கியம் தேவைப்படுது, பரவைராக்கியம். அப்ப அந்த வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா இவன் என்ன பண்றான், அந்த சித்தத்தை அவித்யாவை பார்க்கிறத விடுறான். இப்ப நீங்களும் நானும் தூக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? நம்ம எல்லாரும் அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா ஆலிங்கனம் பண்ணி தூக்கி போயிடும், லயமாயிடும். ஏன்னா அங்க இருக்கிற சுகம் நம்மளால பிரேக் பண்ண முடியல. யாராவது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வாங்க ஜி எந்திரிங்க நம்ம வேதாந்தம் பேசணும் அப்படின்னா பேசலாம் ஜி அப்படின்னு உங்களுக்கு தியாகம் பண்றதுக்கு புத்தி இருக்கா? இல்ல இல்ல. ஏன்னா தூங்கி போயிடுறோம்ல. நேற்று ஏன் கிளாஸ் லீவ் தெரியுங்களா? நேற்று ஏன் ஈவினிங் கிளாஸ் லீவ் தெரியுங்களா? கரெக்டா நான் வேக்கப் ஆகிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டீப் ஸ்லீப். எப்பவுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தூங்குவேன் ஈவினிங் மத்தியானத்துல. அந்த 3/4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே சொர்க்க மாதிரி இருந்துச்சு. என்னால வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா வரல. கிளாஸ் வேணுமா இல்ல தூக்கம் வேணுமா அப்படின்னு வரும்போது எஸ் பாஸ், இந்த ஆனந்தம் வந்து நான் தியாகம் பண்ண சரியா ரெடி இல்லை பாஸ் அப்படின்னு பக்கத்துலயே போன்ல ஏற்கனவே ரெடியா இருக்கு. டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டு மெசேஜை போட்டு விட்டா அவ்வளவுதான். அப்ப நமக்கு தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வருதா அப்படின்னா, தூக்கத்துல யாருக்கும் வைராக்கியம் வருது இல்லைன்னு? தூக்கத்துல வைராக்கியம் வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் தூக்கத்துல வைராக்கியம் வர்றது இல்ல? பெரிய ஆனந்தம், பெரிய ஆனந்தம். இது சமாதி அவஸ்தையில எப்படி தெரியுங்களா இருக்கும்? இந்த நீங்க ஒவ்வொன்னா கிராஸ் பண்ணி போகும்போது இங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா வீடு இருக்கு, நான் படுத்திருக்கேன், கிளாஸ் இருக்கு, ஐயோ கிளாஸ் இருக்கு என்ன பண்றது, மெசேஜ் போடணுமே, எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களே, மெசேஜ் எடுத்து போடணும், எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க சமாதி அபியாசத்துல இதை போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த அவித்யாவை ஆலிங்கனம் பண்ணி எடுத்து சுகத்தை எடுத்தீங்கன்னா போச்சு பிரகிருதி லயம். அந்த பிரகிருதி லயத்துல மாட்டாம இது வேற நான் வேற அப்படின்னு நல்ல அவேர்னஸோட, இதுக்குதான் பிராண உபாசனை. இந்த பிராண உபாசனை நல்லா திருடமா இருந்துச்சுன்னா அதான் ஈஸ்வர உபாசனை. அந்த ஈஸ்வர உபாசனைன்ற பிராண உபாசனையை ஒருத்தர் நல்லா பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு மயங்கி போய் அந்த பிரகிருதியில விழாம அவன் என்ன பண்ணுவான், மமமாயா துரத்தியா, மமமாயா துரத்தியா கீதால சொல்றாருல, என்னுடைய மாயை கடந்து போதலுக்கு அரிதானது. அப்ப என்ன பண்ண முடியும், மாமேவையே பிரபத்தியந்தே. மாம்னா அந்த இடத்துல யாரு, தான் 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 அந்த சைத்தன்யம் இருக்குல்ல, அதையே பார்க்கிறது. அப்ப அதையே பார்க்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா அதுதான் இப்ப இந்த சூத்திரத்துல சுவார்த்த சம்யமா அப்படின்னு பேர். இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. சுவார்த்த சம்யமம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திகே. ரெண்டே தான் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாயா இருக்கு, இன்னொன்னு நான்ற அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மாவையே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயையோட இருக்கிற கனெக்ஷன் என்ன ஆயிடும், டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்ப என்னையே யார் சரணாகதி பண்றாங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மாயையை கடந்து போகிறார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மெதுவா மெதுவா நடக்கும் ப்ராசஸ். பார்ப்போம், திரும்ப சொரூபத்துக்கு வரும், திரும்ப அந்த மாயையை பார்ப்போம், திரும்ப சொரூபத்துக்கு வரும். இது நடந்து 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா தான் தானா எஸ்டாப்ளிஷ். அப்ப சுவார்த்த சம்யமம் பண்றதுனால புருஷ ஞானமானது பரிபூர்ணமா அந்த பிரம்மத்தை பத்தின ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். இதாங்க ப்ராசஸ். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு நீ காலையில கூட சொன்னேன், பாகவதத்துல நம்ம வந்து பண்ணியிருக்கோம், ஏகாதச ஸ்கந்தத்துல 17வது அத்தியாயம் 16வது அத்தியாயம் பார்த்துருக்கோம். இந்த 16வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்னா கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு எல்லாத்தையும் சொல்றார். எல்லாத்தையும் விபூதிகள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து 41வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்குது, ஏதாஸ்தே கீர்த்திதா சர்வாஹா. எவைகள் எல்லாம் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் நான் விபூதிகளா, இந்த மொத்த பிரபஞ்சம் யாரோட விபூதி, சுவாமியோட விபூதி. விபூதினா யாரு, மாயா. மாயாதான் விபூதி. சுத்த நிர்குண நிராகாரத்துல ஒரு புண்ணாக்கும் இல்லை, யூஸ்லெஸ். சுத்த புண்ணாக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நிறம் இல்லை, குணம் இல்லை, சுவை இல்லை, ஒன்றும் இல்லை அந்த டீல. அது மாதிரி டீ என்ன பண்றது, நிர்குண டீ. அது கூட மாயா விபூதி எது அப்படின்னா இந்த மாயா சேர்ந்தோன என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த நாமரூப ஜெகத்தா ஆகுது.
அப்ப இதெல்லாத்தையும் பகவான் என்ன பண்றார், கிருஷ்ண பரமாத்மா வந்து உத்தவருக்கு சொல்லிட்டு, ஏதாஸ்தே கீர்த்திதா சர்வாகா, எவையெல்லாம் இதுவரைக்கும் உனக்கு சொல்லப்பட்டதோ அவையெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய விபூதிகள், சங்கேபேன விபூதையா, இதெல்லாம் நான் சுருக்கமா உனக்கு சொல்லியிருக்கேன். இந்த மொத்த ஜெகத்தே பிரம்மாண்டமே இந்த நானுக்கு பக்கத்துல இருக்க விபூதி. இந்த மொத்த ஜெகத்தையும் ஒரு கேப்சூல் ஆக்குனீங்கன்னா என்ன வந்துடும், அவித்யா மாயான்னு வந்துடும். ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான், சுவாமி இருக்கா, இன்னொன்று வந்து அவித்யான்ற மாயா இருக்கு, இவ்வளவுதான். இந்த பீஜம் இது காய, இந்த காரியம் இது காய, இது காரணம், இது அவித்யான்றது காரணம். இதுல இருந்து தான் இந்த மொத்த ஜெகத்தும் உண்டாயிட்டு. புத்தியில இருந்து ஆரம்பிச்சு 23 தத்துவங்களும் எங்க இருந்து உண்டாச்சு, அவித்யால இருந்து உண்டாச்சு. அப்ப எல்லா காரியத்தையும் லயம் பண்ணி இந்த அவித்யால வந்து பரம்பிரசங்கியானத்துல வந்து நின்னீங்கன்னா அந்த இடத்துல வெறும் பீஜம் மட்டும், அவித்யா மட்டும் இருக்கு. மனோவிகாரா ஏ வைத்தே, ஆச்சாரியார் அந்த இடத்துல சொல்றாரு பாகவதத்துல, நான் இது வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் விபூதியை சுருக்கமா சொல்லணும். இந்த மொத்த மலைகள், இந்த மலையெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போனா இருக்கு, நதிகள் எல்லாம் எனக்கு நாடியா இருக்கு, மரங்கள் எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மரம் செடி கொடியெல்லாம் எனக்கு ரோமங்களா இருக்கு, சூரியனே சந்திரனே கண்களா இருக்கு, அப்படின்னு இந்த உலகத்தையே நான் என்னுடைய சரீரமா நான் உனக்கு சொன்னேன். இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனோவிகாரா ஏ வைத்தே, இது எல்லாம் மனசோட விகாரம், ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா யதா வாச்சாபிதீயத்தே, ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட. இது எல்லாம் மனோவிகாரம். எதெல்லாம் சுவாமி, எதையெல்லாம் இந்த வாக்குனால சொல்லப்படுகின்றதோ, இந்த உலகத்துல நீங்க எதையெல்லாம் வாக்குல சொல்றீங்களோ அந்த வாக்குல சொல்லக்கூடிய எந்ததெல்லாம் இருக்கோ அது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மனோவிகாரம். மாண்டூக்கியம் வந்து அப்படியே மாண்டூக்கிய காரிக்கைக்காரர் என்ன பண்றார், 3:32 அப்படியே சொல்றாரு, மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம். வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டூக்கிய காரிக்கால மனோதிருஷ்யமிதம் துவைத்தம், மனசுனால பார்க்கப்படுறதா இது எல்லாம். அப்ப வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யத்கிஞ்சித் சச்சராச்சரம், இந்த உலகத்துல எதையெல்லாம் சரம் அச்சரம்னு இந்த உலகத்துல அசைகின்ற அசையாதவைகள்னு நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் விபூதி, பகவானோட விபூதி மாயா. அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் சொல்றார், வாச்சம் எச்ச 11வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் 41, 42, 43, 44 4 ஸ்லோகங்கள். வாச்சம் எச்ச மனோ எச்ச, பகவான் வந்து யாராவது புத்தி இல்லாதவர கிருஷ்ணன் யோசிப்பாரு, பாவம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதுன்றது தெரிய மாட்டேங்குதுல்ல அவருக்கு. எங்கேயாவது ஒரே ஒரு பிரமாணமாவது காட்டுவாங்கன்னு பாக்குறேன். யாராவது சாமி புரிஞ்சுக்கிட்டா போதுன்னு இத்தனை பிரமாணம் இருக்கு சாமின்னு ஏதாவது ஒரு பிரமாணம். நானும் வந்து 20 வருஷமா இருக்கேன் இந்த குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தரை கேட்டீங்கன்னா கூட பிரமாணம்னு சொல்றதே இல்லை. யாருப்பா பிரமாணம்? பரமார்த்தன் சுவாமி சொல்லியிருக்காரு. பரமார்த்தன் சுவாமி என்ன பிரமாணமா, இல்லை கிருஷ்ணர் பிரமாணமா, இல்லை சுருதி பிரமாணமா? தயானந்தா சொல்லியிருக்காரு. தயானந்தா பெரிய ஆளா? சங்கர் பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், கபிலராகவே இருந்தாலும் சரி, அனிமாதி ஐஸ்வர்யங்கிற வச்சிருந்தாலும் சரி, வேதத்துக்கு விரோதம் இருந்தா அவ்வளவுதான், தூக்கி ஓரமா போடுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல உத்தவர் மாதிரி ஒரு உத்தம அதிகாரிக்கு, பரம விரக்தரா இருக்கக்கூடிய உத்தம அதிகாரிக்கு சொல்றார், வாச்சம் எச்ச, ஒன்னும் பண்ண வேணாம்லாம் இல்லை, ஒன்னும் பண்ணனா நடுத்தருவில் நிற்க வேண்டியதுதான். ஒரு சின்ன கருமா கூட நமக்கு வந்து கேன்சல் ஆகாது, அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஃபேமிலியோட பந்தத்தோட பாசத்தோட மாட்டிக்கிட்டு ஸ்தூலத்திலேயே இருக்க வேண்டியதுதான். எப்ப சூக்ஷ்மத்துக்கு போறீங்களோ அப்பதான் ஸ்தூலம் விடும், கைவிட்டு போகும். இல்லைன்னா இந்த சத்தியை கொடுத்து இந்த உலகத்துல சத்தியமா மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான், திரும்ப திரும்ப பிறந்து இறந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா வாச்சம் எச்ச, இந்த வாக்கை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு, லயம் செய்வாயாக. அப்படியே கட்டோபனிஷத்துல 3:13 நான் என்ன சொல்லணும், அது அப்படியே மந்திரத்துல இருக்கிறது அப்படியே பகவான் இங்க சொல்ற. வாச்சம் எச்ச, இந்த வாக்கை வந்து பாத்தீங்கன்னா லயம் செய்வாயாக. எங்க லயம் பண்ணணும்? மனசுல. மனோ எச்ச, மனதை லயம் செய்வாயாக. மனசை வந்து எங்க லயம் பண்ணணும்? புத்தியில. புத்தியை எங்க லயம் பண்ணணும்? பிராணான் எச்ச, புத்திய பிராணன்ல லயம் பண்ணணும். பிராணனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? மகத் தத்துவம். அந்த பிராணனை என்ன பண்ணணும்? பிராணான் எச்ச இந்திரியானிச்ச, பிராணனையும் இந்திரியங்கள் எல்லாத்தையும் லயம் பண்ணு. ஏன்னா பிராணன் தான் வந்து எல்லா கிரியாத்மகம், எல்லா இந்திரியங்களுக்கும் பெற்றோர்.
எல்லாத்தையும் லயம் பண்ணு. அதுக்கப்புறம் ஆத்மானம் எச்ச, இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், இந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா, ரிஃப்ளெக்ட் ஆகுது புத்தி. இந்த புத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபிமானத்தையும் கூட ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸையும் என்ன பண்ணு, தன்னுடைய ஆத்மாவிலேயே லயம் செய்வாயாக. ரிஃப்ளெக்ஷனை பாத்தீங்கன்னா ஒரிஜினல்ல லயம் செய்வாயாக. ஆத்மானம் எச்ச ந பூய கல்பசே அத்வனே. திரும்ப நீ இந்த அத்வான காடு இருக்குல்ல, அத்வானம் என்னது, ஐயோ சாமி அத்வானத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவோம்ல, நம்மளாம் இப்ப எங்க மாட்டிட்டு இருக்கோம், அத்வானத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க சம்சாரத்துல. இந்த அத்வானத்துல பாத்தீங்கன்னா பூயகன கல்பசே, திரும்ப நீ வரமாட்டாய். அப்ப நீ பிறக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, லயம் பண்ணிக்கிட்டே தான் உள்ள போயாகும். தன்னை தரிசனம் பண்ணாம பாத்தீங்கன்னா தான்ல நிக்காம உங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கவே நடக்காது. என்ன வேணாலும் வித்வத் வேணா இருக்கட்டும், வெளியிலேயே இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்காங்க. சம்ஸ்கிருத காலேஜ் எல்லாம் போனீங்கன்னா காசிலெல்லாம் எவ்வளவு விஸ்வவித்யாலயாலெல்லாம் எவ்வளவு பெரிய நாலேஜ் உள்ளவங்க இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா யாருக்கும் வைராக்கியம் இல்லை. எங்க ஆச்சாரியர் சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இருப்பாங்க, நல்ல நல்ல கிரந்தங்கள்லாம் எழுதுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பந்த பாசத்தை விட்டு விலையிலேயே வர முடியாது. குடும்பம் புண்ணாக்கு அது இதுன்னு அங்கேயே மாட்டிட்டு கடைசி காலம் வரைக்கும் அதுலயே இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா பந்த பாசம் போகணும்னா நீ எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தா என்ன பண்றது? ஆச்சாரியர் சொல்றாரு, என்ன பண்ணாரு, யோவை வாங் மனசி சம்யக்கு சம்யச்சன்னு தியா யதி. எந்த புத்திசாலியா இருக்கிற முயற்சி பண்ற யதி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, யோவை வாங் மனசி, எவன் பாத்தீங்கன்னா இந்த வாக்கையும் மனதையும் சம்யக்கு சம்யச்சன், இந்த புத்தியில பாத்தீங்கன்னா வாக்கையும் மனதையும் புத்தியினால் அடக்காமல், எவ்வளவுதான் பாத்தீங்கன்னா தஸ்ய விரதம் தபோதானம், எவ்வளவு விரதம் பண்ணாலும் சரி, எவ்வளவு தானம் பண்ணினாலும் சரி, இது எல்லாம் பாத்தீங்கன்னா சிரவத்திய ஆகம கடாம்புவத்து, அது எவ்வளவுதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பச்சை மண்ணுல வச்ச பண்ண கன்னி மாதிரி என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஓட்ட விழுந்து எல்லா ஞானமும் யூஸ்லெஸ் ஆயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, தஸ்மாத் மனோவாச்ச பிராணா நியச்சேத் மத்பராயணா. பகவான் என்னவா இருக்காரு, உள்ள ஆத்மாவா இருக்காரு. எப்படிப்பட்ட ஆத்மாவா இருக்காரு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்ல, சர்வேந்திரிய குணாபாசம், சர்வேந்திரிய விவர்ஜிதம், அசக்தம் குணபிருத்து போக்துருச்ச இருக்கா, அசக்தமா இருக்கார், சர்வபிருத்தா இருக்கார், நிர்குணமா இருக்கார் அப்படின்னு லட்சணங்கள் சொல்லிச்சுல இன்னைக்கு 13வது சாப்டர்ல. அந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு பகவானை பாத்தீங்கன்னா சுத்த நிர்குண நிராகாரம், அதான் நான். அந்த நானையே பாத்தீங்கன்னா பரம அயனமா வச்சுக்கிட்டு லட்சியமா வச்சுக்கிட்டு, ஆகையினால் உத்தவருக்கு சொல்றார், தஸ்மாத் அந்த 16வது அத்தியாயத்துல ஏகாதச ஸ்கந்தம் 16வது கடைசி ஸ்லோகம் கன்க்ளூஷன் எழுதுறார் பகவான். தஸ்மாத் மனோவாச்ச பிராணான் நியச்சேன் மத்பராயணஹ. மனதையும் இந்த பிராணனையும், பிராணனா இந்திரியங்கள் எல்லாத்தையும், மனசையும் வாக்கையும் இந்த பிராணன்களையும் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நன்றாக நியச்சே லயமடைய செய்வாயாக. மத்பக்தி யுக்தியா, இது என்னிடத்திலேயே பக்தி கொண்டவனாக, அதோடு சேர்ந்தவனாக, புத்தியா ததக பரிசமாப்யதே, அந்த மாதிரி செய்தாய் என்றால் விவேக புத்தியை வச்சுக்கிட்டு சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம இதைதான் பண்ணணும் அப்படின்னு லயம் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சம்சாரமானது ததக பரிசமாப்யதே, இந்த சம்சாரம் முழுமை அடைஞ்சு. இதான் பாத்தீங்கன்னா முண்டக்கத்துல சொல்லியிருக்கு, கட்டத்துல சொல்லியிருக்கு, எல்லாத்துலயும் சொல்லியிருக்கு உங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா இதை பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை. புருஷ ஞானத்தினால மட்டும்தான் மோட்சமானது சித்திக்கும். புருஷ ஞானம் எப்ப கிடைக்கும், இது மாதிரி ஸ்வார்த்த சம்யமாத், இந்த புருஷனிடத்திலேயே தாரண தியான சமாதி பண்ணக்கூடிய ஆத்ம தியானத்தினால கிடைக்கும். எடுத்தோன்னு போயிடலாமா? இதெல்லாம் பொய்ன்னு விசாரத்தினால ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னா, இன்னும் எனக்கு நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சத்தியமா தெரியுதுன்னா நீங்க இன்னும் வேதாந்தம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். 20 வருஷம் 30 வருஷம் பாடம் படிச்சு இதெல்லாம் சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளக்குட்டி மேல இவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னா, என்னோட சொத்து பத்து மேலெல்லாம் இவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னா, எல்லாத்துலயும் பாசம் இருக்கு. வண்டி வாகனம் சொத்து பத்து, என்னோட பேரு புகழ், சுத்தி இருக்கிறதுலாம் சத்தியம்,
அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப இன்னும் வேதாந்தம் நமக்கு உள்ள போர்வையில வெறும் சப்தமா தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதோட இன்னைக்கு பாடம் இதோட நிக்கட்டும். அடுத்த சூத்திரத்துக்கு வந்துருங்க. அடுத்த சூத்திரம் ஆச்சாரியர் என்ன பண்றார், நம்ம மேல வரைக்கும் பீக் வரைக்கும் போயிட்டு திரும்ப என்னன்னா பிராதிப இதுக்கு வந்துடுறார். கீழே 96% 97% சத்துவ குணம் இருக்கும்போது உண்டாகிற பிராதிப தர்சனம் இருக்குல்ல, அங்க வந்துடுற 36வது சூத்திரம் வந்துருங்க. அதுனா அஸ்ய ஏவ சம்யமஸ்ய. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுனா இப்பொழுது விற்த்திக்காரர் ஒரு விற்பி எழுதுறார் 36 சூத்திரத்துக்கு மேல. இப்பொழுது அஸ்ய ஏவ சம்யமஸ்ய, இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க இதே சம்யமத்தினால புருஷ சாட்சாத்காராத் பிராக்பவாக, இந்த புருஷனை அடையறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் எங்க பரம்பிரசங்கியானத்துல நின்னமா, அதான முன்னாடி சாட்சாத்காரத்துக்கு முன்னாடி. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ததாதிரஷ்டுக்கு ஸ்வரூபே அவஸ்தானம். பரம்பிரசங்கியானத்துக்கு அடுத்தது என்னது, பரவைராகியம் வந்துச்சு அப்படின்னா பரவைராகியத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏகாகிர சித்தம் முடிஞ்சு என்ன ஆயிடுது, நிருத்த சித்தம் வந்துடும். அந்த நிரோத சித்தத்துல என்ன பேரு, யோக சித்த விருத்தி நிரோதா. கடைசி சரம விருத்தினா எது சொல்லியிருக்கோம், கடைசி தாட்டு அந்நியதாக்கியாது, இது வேற நான் வேறன்றதுதான் லாஸ்ட் தாட்டு. வைஷ்ணவர்கள்ட்ட வந்து பார்த்தேன், பரவைராகியம் தாட்டு இல்லை, பரவைராகியம் தாட்டு இல்லை. தாட்டு வந்து இது வேற நான் வேறன்றது தாட்டு. அப்ப சரம விருத்தி எது அப்படின்னா ஆத்ம அனாத்ம விவேக கியாத்தி தான் கடைசி சரம தாட்டு, சரம விருத்தின்னு பேர் வேதாந்தத்துல. ரைட்டா? இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைஷ்ணவர்கள்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சரம விருத்தி எதுனா ஓம் நமோ நாராயணாய, இதான் சரம விருத்தின்னு பேர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்தி அடையணும், கையில வைகுண்டத்துக்கு போகணும். அப்ப வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒருத்தர் லாஸ்ட் மரண தருவாயில ஒருத்தர் படுத்திருக்காரு அப்படின்னா நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் யாராவது இறந்து போகும்போது தாத்தாக்கு பக்கத்துல உட்கார வச்சு ராமநாமத்தை சொல்லிட்டு அப்படி விட்டாங்க. ராத்திரி ஃபுல்லா ராமநாமம் சொல்லிட்டு நான் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டு ராம 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 சொல்லிட்டே இருக்கோம். தூக்கம் வருது, தூங்கக்கூடாது, தாத்தா இருக்காரு எப்போ வேணா போயிடலாரு. அவர் கரெக்டாக 4:15 போயிட்டார். காலையில் 4:15 டிக்கெட் வாங்கிட்டார். அவரு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவரு சொன்னாரா என்னன்னு தெரியல. ஏன் எதுக்காக சுற்றி உட்காந்து நம்ம ராம ராம ராம, நிறைய பேர் சரம விருத்தின்னு அவங்கவுங்க சொல்லுவாங்க. தாத்தா வந்து ராம பக்தராக இருந்ததுனால என்னன்னு கேட்டீங்கன்னா ராம 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 ராமன்னு. எதுக்காக அப்படின்னா நம்ம சொல்ற அந்த சப்தம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்புரணத்தை உண்டு பண்ணி கடைசியில் ராமன்னு சொல்லி உயிரை விடணுன்றதுக்காக. அப்போ மற்றவங்களுக்கு வந்து ஓம் நமோ நாராயணாய தான் சரம விருத்தி, அஜாமிலனோட கடைசி தாட். அஜாமிலன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தாட் ஓம் நமோ நாராயணாய பாகவதத்தில். அப்போ நிறைய பேருக்கு ராமராம நாமம் தான், இப்போ நிறைய பேர் ராமநாமம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு பொண்ணு, அவங்க அப்பா இறந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு அது நான் ஒரு 8-9 மணி போல போகிறேன் சொல்லி 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 தூங்கி போச்சு. அது தலையில் அப்பாவோட தலை இருக்குது, இதோட தலை இருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி பேர். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு, பக்கத்தில் அப்படி படுத்துட்டு ஆட்டோவோ அது வாய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கு, ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம். தூங்கிட்டே நான் பார்த்தேன், தலையில வச்சு பக்கத்துல அப்பாவோட தலை, இந்த பொண்ணோட தலை. அப்பாவோட காதுல வந்து இது சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கடைசியில பார்த்தா அவர் இன்னும் பொழைச்சு வந்துட்டார் நல்லபடியா, அவர் போகல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசி தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்ட தேவத்தையை சொல்றோம். ஆனா வேதாந்தத்துல சரம விருத்தியது நான் வேற இது வேற தான் கடைசி தாட்டு. அப்ப இந்த கடைசி தாட்டு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் தாட்டு வச்சு அந்த பரவைராகியம் வந்தோடனே நீங்க என்ன ஆயிடுறீங்க, தாட்டு நிவர்த்தி ஆயிடுச்சு. யோக சித்த விருத்தி நிரோத. சித்த விருத்தி பரிபூர்ணமா நீங்க நிலையில, அதுக்கு என்ன பேரு, அந்த பூமிக்கு பேரு ஏகாகிர பூமியில இருந்து நிரோத பூமிக்கு நிருத்த பூமி பேர். அந்த நிருத்த பூமியில போனீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா யதா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். இந்த திரஷ்டு தன்னுடைய சொரூபத்திலேயே அவன் என்ன ஆகிறான், நிலை பெறுகின்றான். அப்ப இதுவரைக்கும் எங்க இருந்தான்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க, இதுவரைக்கும்
இதுக்கு முந்தின ஸ்டெப்ல அவித்யால நின்னா, அதுக்கு முந்தின ஸ்டெப்ல அகங்காரத்துல நின்னா, அதுக்கு முந்தின ஸ்டெப்ல மனசுலையும் இந்திரியங்கள்லயும் நின்னா, அதுக்கு முந்தின ஸ்டெப்ல தேகத்துல நின்னா, அதுக்கு முந்தின ஸ்டெப்ல விஷயங்கள்ல நின்னா. இப்ப என்னன்னா ஒவ்வொன்னுத்தையா விட்டு 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 பார்க்கிறவனா நிக்கிறான். பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் இங்க ஆச்சாரியர் கிளியரா அதை சொல்றாரு, புருஷ சாட்சாத்காரா. சாட்சாத்காரம் கெட்ட வார்த்தையாகி போச்சு. முக்கியமா தயானந்த சுவாமி தான் என்ன பண்ணிட்டாருன்னா, என்லைட்மெண்ட்டு, இந்த அதே மாதிரி அனுபூதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்மா அனுபவம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு நாராசம், ஐயோ தப்பா சொல்றவனே, ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இது இல்லை, இப்படிலாம் இல்லை, ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணாங்கட்டிலாம் இல்லை, நீ இருக்கே, ஆமா நான் இருக்கேன், அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா பெரியவங்க பரம்பரையா ஆத்மா அனுபூத்தினோ ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்னோ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லலை. இப்ப சதாசிவ பிரம்மேந்திரர் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கா, சதாசிவ பிரம்மேந்திரர் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு விருத்தி பண்ணியிருக்கார் தெரியுங்களா? அவர் ஆத்ம வித்யா விலாசம் அப்படின்னு ஒரு வேதாந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கார். சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு கிருதி பண்ணது மட்டும் இல்லை, சர்வம் பிரம்மமயம்ன்ற அனுபூத்தியில இருந்தவர். அப்ப அவர் இந்த வார்த்தை யூஸ் பண்றார், ஆத்ம சாட்சாத் புருஷ சாட்சாத்காரம். இந்த வார்த்தைய நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தயானந்த சுவாமியோட டிசைபிள்ஸோட எந்த புக்குலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்சாத்காரம்ன்ற ஒரு வார்த்தையை கூட அனுபூதின்ற ஒரு வார்த்தையை கண்டனத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆத்மானுபூதின்ற வார்த்தையோ சாட்சாத்காரம்ன்ற சப்தமோ இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா புரிஞ்சா போதும். ஆனா இங்க அப்படி சொல்லல. ஆச்சாரியர் சொல்றாரு, புருஷ சாட்சாத்காராத் பிராக் பவாஹா. நீங்க சம்யமத்தை பண்ணிக்கிட்டே போறீங்க. இந்த சம்யமம் பண்றது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, சாட்சாத்காரம் ஏற்படுறதுக்கு முன்னாடி உண்டாகக்கூடியவைகள். என்னது? அங்கேயும் சித்தி உண்டாகும். ஈஸ்வர தத்துவத்துல நிக்கிறீங்க, நானும் இதுவும் வேற அப்படின்னு அந்த பரம்பிரசங்கியானத்துல நிற்கும் போது கூட என்னாகும்? சித்திகள் உண்டாயிருக்கும். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த சித்திர் உபதர்ஷயதி இந்த இடத்துல சொல்ல போகுது. நான் ஏன் தெரியுங்களா இந்த ஸ்லோகத்தை சொல்றேன்? 12 பக்கத்துக்கு கீதையில பாத்தீங்கன்னா 12 முக்கியமானது. என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத். ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் முக்கியமான ஸ்லோகம் இது. அபியாசத்தை, வெறும் அபியாசம், அறிவில்லாத அபியாசம் எங்க போனீங்கன்னாலும் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா நர்மதா கரையெல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமான மனுஷங்கள்லாம் பார்த்தேன். ஒரு நாத்து சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு 30 வயசு. நான் போகும்போது ஒரு நல்ல வயசு, ரொம்ப கம்மியான வயசு, நல்ல தபஸ்வி, நல்ல சாதனார். ராத்திரி 10 மணிக்கு உட்கார்ந்தாருன்னா காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிப்பார். ஒரு ஆசனத்தை உட்காரு. ஒரு நாளைக்கு தூங்குறது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குவார். ஃபுல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ்டானத்துல நல்லா ஒரே ஆசனத்துல ராத்திரி 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் உட்காரணும்னா எப்படி இருக்குன்னு யோசிப்பார். 2 நாள் தங்கியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குடிசை, அந்த ஊரே கிராமம், ரொம்ப கிராமம், யாருக்கும் தெரியுது, தள்ளி இருக்கு. ஆனா ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் இல்லை, சாஸ்திர ஞானம் இல்லை. அப்போ நான் பார்த்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன், அபியாசம் இருக்கு ஆனா ஞானம் இல்லை. அப்போ சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரேயோகி ஞானம் அபியாசம். அறிவில்லாத அபியாசத்தை காட்டிலும் அறிவோடு இருக்கிற அபியாசம் உயர்ந்தது. அப்ப அபியாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஞானத்தை சேகரிக்கணும். யோகம் பாத்தீங்கன்னா குட்டாம்போக்குல யோகம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டு யோகம் என்ன ஏதுன்னு இந்த யோக சூத்திரத்தை நல்லா டீட்டெயிலா நல்லா படிச்சதுக்கு பிறகுதான், பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுட்டது பிறகுதான் குக்கிங் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். குக்கிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா போய் படிச்சுட்டுலாம் வர முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி யோகத்தை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்ணணும். அப்ப முதல்ல ஞானம், அதுக்கப்புறம் தான் அபியாசம். அப்ப ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே. வெறும் ஞானம் போதுமா? எனக்கு ஒரு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. பசி ஆறிடுமா? மகாபெரியவர் சொல்கிறார், சர்க்கரை அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு எத்தனை வாட்டி சர்க்கரைன்னு படித்தாலும் என்ன ஆகும்? இனிப்பு தெரியுமா? நீங்கள் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறீங்க, சர்க்கரை என்றால் என்ன அப்படின்னு ஒரு
ஒரு தீசிஸே சப்மிட் பண்றீங்க. ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அதெல்லாம் எப்ப குப்பையாகும் தெரியுங்களா? ஒரே ஒரு பிஞ்சு சர்க்கரை எடுத்து, ஒரே ஒரு பிஞ்சு, இந்த பிஞ்சு எடுத்து நாக்குல இப்படி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்க தீசிஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? குப்பையா போயிடும். தூக்கி எரிக்க வேண்டியதுதான். இந்த ஒரு பிஞ்சு சர்க்கரையில என்ன இருக்கோ இதை தான் நீங்க ஒரு தீசிஸா பக்கமா வந்து இப்ப ஆர்டிக்கல் எழுதிருப்பீங்க, நீங்க ரிசர்ச் பண்ணிருப்பீங்க. எல்லாம் போச்சு, ஒரே ஒரு பிஞ்சு சர்க்கரை. அப்ப வந்து ஞானாத் தியானம் விசிஷ்யதே, ஞானத்தை காட்டிலும் ஞானத்தை எடுத்துக்கிட்டு ஞானத்துக்கு பிறகு பண்ணக்கூடிய ஆத்ம தியானம் உயர்ந்தது. தியானம் விசிஷ்யதே. தியானாத், தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்? எந்த கர்மா பண்ணினாலும் பை ப்ராடக்ட் இருக்கா? எல்லாத்துலயும் மெயின் ப்ராடக்ட் ஒண்ணு இருந்துச்சுன்னா பை ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கும். ஒருத்தன் தியானம் பண்ண, ஆத்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சது மோட்சத்துக்காக. ஆனா அவனுக்கு முன்னாடி ஆத்ம சாட்சா்காரம் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? நிறைய பை ப்ராடக்ட் உண்டாகும். எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரும்பு சாறுக்காக கரும்பை பிழிய ஆரம்பிச்சோம், கூட கரும்பு சாறும் வந்துச்சு, கூட என்ன வந்துச்சு? கரும்பு சக்கையும் வந்துச்சா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் பை ப்ராடக்ட் வரும். பெட்ரோலுக்கு பண்றோம் அப்படின்னா பெட்ரோலை பியூரிஃபிகேஷன் பண்ணும்போது நிறைய பை ப்ராடக்ட் வருது, கார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம். அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாதனைகள்ல எல்லாத்துலயும் பை ப்ராடக்ட் வரும். அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவனம் கொடுத்தா போயிடும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சம்பவிக்கும் நீங்க ஆத்ம சாட்சா்காரம் போகும்போது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் சம்பவிக்கும்? கடைசியில இருக்கிற பரம்பிரசங்கியானம் வரைக்கும் பை ப்ராடக்ட் இருக்கு, சித்தி. அப்ப அந்த சித்திய வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? இது சித்தியா என்னன்னு தெரியலனா நீங்க என்ன பண்ணீங்க? ஃபால்ட் டவுன் ஆயிடும். அப்போ டோன்ட்டையும் தெரிஞ்சுக்கணும், டூஸையும் தெரிஞ்சுக்கணும், ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த சித்தியோட வர்ணனைகள்லாம் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு? லாஸ்ட் இது என்னது? 36வது சூத்திரம் ஆரம்பிக்குது. ததக பிராதிப ஸ்ரவண வேதன ஆதர்ஷ ஆஸ்வாத வார்த்தா ஜாயந்தே. ததக பிராதிப ஸ்ராவண வேதன ஆதர்ஷ ஆஸ்வாத வார்த்தா ஜாயந்தே. அந்த ஞானத்தினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க இதுக்கு போயிட்டு கீழே இறங்குறீங்க, எங்க பரம்பிரசங்கியானத்துக்கு போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் சித்தம் சஞ்சலிச்சுது, அபியாசம் நடந்து கீழே இறங்குவோம்ல, உட்கார்ந்த மாத்திரத்தை சித்திக்காது இல்ல, என்ன நடக்கும்? அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பரிணாமத்துக்கு என்ன பேரு? நிரோத பரிணாமம். நிரோத பரிணாமம் மேல போவாங்க, கீழே வருவாங்க, மேல போவாங்க, கீழே வருவாங்க. அப்படி கீழே வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேக ஸ்மிருதி வரும், பிராரப்தம் என்ன பண்ணும்? வேக்கப் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழே வருவீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஜீவனத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சமாதிக்கு போவார், சமாதியில இருந்து கீழே வருவார். கீழே வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவார் இனிப்பு. எதுக்கு? ஆமா, வித்தான அவஸ்தை. சமாதியிலிருந்து கலைஞ்சோன வித்தான அவஸ்தை. ஆமா, அந்த வித்த ஆமா திரும்ப நிரோதத்துக்கு போவாங்க. அப்ப வித்தானம் நிரோதம்னு போகிறது, அதுக்கு பேரு நிரோத பரிணாமம்னு பேர். அப்போ நிரோதத்துல இருந்து பரம்பிரசங்கியானம் இறங்குவாங்க, பரம்பிரசங்கியானத்துல இருந்து திரும்ப தேகத்துக்கு வருவாங்க பிராரப்த வசத்தினால, திரும்ப அனுஷ்டானத்துக்கு திரும்ப போவாங்க. இது நடந்துகிட்டே இருக்கும். இது நடந்துகிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சிட்டு ஒருத்தன் கீழே இறங்கும் போது அவனுக்கு என்ன சித்தி உண்டாகும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 96-97% ஏற்கனவே நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோமே, என்னது? பிராதிபம். அப்ப 96-97 கீழேயே நம்ம பிராதிபத்தை அடைஞ்சிட்டான். அப்ப பரம்பிரசங்கியானத்தை அடையும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அடையப்பட்ட அந்த பிராதிபம்னா என்ன சொல்லியிருக்கேன்? எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டாகும் அப்படின்னு, எந்த நிமித்தங்களும் இல்லாமல் ஒண்ணு அறிய முடியும், அதான் பிராதிபம் அப்படின்னு பேர். அதே மாதிரி ஸ்ராவண, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பேசுறாங்களோ சொர்க்கத்துல திவ்ய சப்தங்கள், பிரம்மலோகத்துல திவ்ய சப்தங்கள், கைலாய வைகுண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் என்ன பேசிக்கிட்டு இருக்கார், இது மாதிரி எல்லா விஷயங்களும் திவ்ய சப்தங்களை சிரவணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பிராதிபம் ஒண்ணு. அதுக்கப்புறம் திவ்ய சிராவணம், அதுக்கப்புறம் திவ்ய
சிரவணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேதனம். வேதனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷம் பண்றது. நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகம் வரைக்கும் இந்த உலகத்துல எதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க டச் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? டச் பண்ணி பார்க்கலாம். உலகத்துல இருக்க எதை வேணாலும். திவ்ய வேதனம், அது அப்புறம் திவ்ய ஆதர்ஷ, நம்ம எதையெல்லாம் பார்க்கணுமோ அந்த திவ்ய கண்கள் நமக்கு கிடைச்சிடும். ததாமி திவ்ய சக்ஷுன்னு கீதால சொல்றாருல, நான் உனக்கு திவ்யமான கண்களை தரேன் அப்படின்னு. அப்ப எங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடியது. வியாச பகவான் என்ன பண்றார்? சஞ்சயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஷியனா இருக்கிற சஞ்சயனுக்கு கொடுக்குறார், நான் உனக்கு திவ்ய சக்ஷுவை கொடுக்குறேன், நீ என்ன பண்ண திருதராஷ்டிரருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யுத்த பூமியில என்னெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் நீ அவருக்கு சொல்லு அப்படின்னு அரண்மனையில உட்கார்ந்துகிட்டே யுத்த பூமியில நடக்கிறத வந்து பாத்தீங்கன்னா சஞ்சயர் பார்த்து அதை இவருக்கு வந்து திருதராஷ்டிரருக்கு சொல்ற. அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? திவ்ய சக்ஷு. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை அங்க. இது மாதிரி பிரம்மலோகத்துல என்ன நடக்குது, மற்ற சொர்க்கலோகத்துல என்ன நடக்குது, யார் யார் என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன ஸ்பர்ஷம் பண்றாங்க, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்வாதம். இங்க இருந்துகிட்டே எதை வேணா சுவைக்கலாம். திவ்ய வார்த்தா, திவ்யமான ஸ்மெல்ல வந்து பாத்தீங்கன்னா அறியறது, கந்தம். இது மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த பரம்பிரசங்கியான தியானத்தினால இவனுக்கு உண்டாகின்றன. சொல்லியாச்சு. இவ்வளவுதான் உங்களோட சித்தி வந்து எது வரைக்கும் அப்படின்னா சவிதர்க்கத்துல ஆரம்பிச்சு பரம்பிரசங்கியானம்னு சொல்லக்கூடிய ஏகாகிர பூமிகள் ஃபுல்லா சித்தி. இந்த ஏகாகிர பூமியில நடக்கக்கூடிய 6 சமாதிகள், சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள், இந்த 6 சமாதியிலையும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விதவிதமான சித்திகள் உண்டாகும். இது வரைக்கும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் விருத்திகாரர் என்ன சொல்றாரு பார்த்துட்டு அடுத்த சூத்திரம் போயிடலாம். திவ்ய சப்த கிராககம். திவ்ய சப்த கிராககம், திவ்ய சப்தங்களை கேட்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஸ்ராவண அப்படின்ற மந்திர சூத்திரத்தை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரோத்ரம், திவ்ய சப்தங்களை கேட்கக்கூடிய காது கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் யதா அஸ்ய யோகினோ பவதி, எப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது இந்த சித்தியானது யோகிக்கு கிடைக்கிறதோ அதுக்கு பேர் சிராவணன் சித்தின்னு பேர். அதுக்கப்புறம் ததா, அது போலவே தஸ்ய ஸ்ரோத்ரஸ்ய சிராவணம் இது தாந்திரிக சம்யா பவதி. தாந்திரிக சம்யா அப்படின்னா யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா சிராவணம் அப்படின்னு பேர். சிராவணம்னு என்ன அர்த்தம்? திவ்ய சப்தங்களை கேட்கக்கூடிய ஸ்ரோத்ரம், காது இவனுக்கு உண்டாகுதல். அதே மாதிரி ஏவம் கிரானஸ்ய வார்த்தா இதி சஞ்ஞா இத்யாம். இந்த இடத்துல வார்த்தான்னு ஒண்ணு இருக்குல்ல, போட்டிருக்குல்ல லாஸ்டா இருக்கிறது, வார்த்தா ஜாயந்தே. வார்த்தானா என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, வார்த்தா இது கிரானஸ்ய. கிரானம்னா ஸ்மெல் பண்ண மூக்கு எடுத்துக்கணும். திவ்யமான ஸ்மெல்ல வந்து பாத்தீங்கன்னா அறியக்கூடிய சாமர்த்தியம் இவனுக்கு உண்டாகுது. அதுக்கு பேரு வார்த்தா அப்படின்னு இந்த இடத்துல பேரு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியார் வேற எதுவுமே இதை பத்தி சொல்லவே இல்லை. அப்ப சூத்திரமே போதுமானதா இருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் ஆச்சாரியார் முக்கியமான சூத்திரத்துக்கு வரார். 37வது சூத்திரம். 37வது சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். விருத்திகாரர் ஒரு அவதாரிக்கா கொடுக்கிற. தர்ஹி அயம் யோகி கிருதகிருத்தியா. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யோகி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை சித்திகளை அடைஞ்சிட்டான் அப்படின்னா, போன சூத்திரத்துல சொல்லல, பிராத்திப ஞானம் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் சிராவண ஞானம் கிடைச்சிருச்சு, வேதன ஞானம் கிடைச்சிருச்சு, ஆதர்ஷ ஞானம் கிடைச்சிருச்சு, வார்த்தா கிடைச்சு போச்சு. அப்ப திவ்ய சக்ஷு, திவ்ய கண்கள், திவ்ய மூக்கு, எல்லாம் திவ்யத்தை கிரகணம் பண்ற எல்லாமே வந்துருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கேட்கிறாரு, அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யோகி கிருதகிருத்தியக, அவன் வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டான்னு அர்த்தமாகுது இல்ல? என்னது பரம்பிரசங்கியானத்திலே அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்ச மாதிரி அர்த்தமாகுது இல்ல? நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல பரம்பரா வேணும். ஒருத்தர் யோகிட்ட பாடம் படிக்கணும். ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்றவர் என்ன பண்ணிட்டாருன்னா பரம்பிரசங்கியானத்தை ஆத்மானு இன்னொரு ஸ்டேஜ் போகணும்பா. ஆமா, துரியம்னு சொல்லிட்டேன். துரியம்னு சொல்லிட்டாரு. பரம்பிரசங்கியானெல்லாம் துரியம் இல்லப்பா. அதுதான் இங்க ஆச்சாரியார் கிளியரா சொல்றார். அப்போனா பரம்பிரசங்கியானம் வரைக்கும் போய் இத்தனை சித்திகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு யோகியா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும்னு ஆயிடுறான். கிருதகிருத்தியோபவதி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிருதகிருத்தியன் ஆயிட்டான். அவன் தான் அவன் சம்சாரத்துல பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
கிம் தஸ்ய காரியம் அஸ்தி இது ஆசங்கமானம் பிரத்யாக. உடனே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, கிம் தஸ்ய காரியம் அஸ்தி, இன்னும் அவனுக்கு ஏதாவது பண்ண வேண்டி இருக்கா என்ன? இல்ல பண்ணி எல்லாம் முடிச்சுட்டான். அதான் சித்திகள்லாம் சொல்லிட்டீங்களேங்க, ஈஸ்வரன் இருக்கக்கூடிய எல்லா சித்திகளும் சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன உலகத்துல வேணும்? யார் மனசுல என்ன நினைக்கிறா, கடந்த காலம் என்ன, எதிர்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நடக்குது எல்லாத்தையும் ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு மேல என்ன வேணும்? அவனுக்கு ஏதாவது காரியம் பண்ண வேண்டி இருக்கா என்ன அப்படின்னு யாருக்காவது ஆசங்கமானம், யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிரத்தியாக, அவர்களை குறித்து வந்து பாத்தீங்கன்னா சூத்திரக்கார சூத்திரத்தை சொல்ற. 37வது சூத்திரம். தே சமாதௌ உபசர்காஹ, தே சமாதௌ உபசர்காஹ வியுக்தானே சித்தயஹ, வியுக்தானே சித்தயஹ, தே சமாதௌ உபசர்காஹ வியுக்தானே சித்தயஹ. ரொம்ப முக்கியமானது. இந்த சமாதியில இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? சமாதியில இருக்கும்போது ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கிறது சமாதி. பார்ப்பவன், பார்க்கப்படும் வஸ்து, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா நான் மெடிடேட்டர், நான் மெடிடேட் பண்ற வஸ்து, இந்த ரெண்டும் மெர்ஜ் ஆனாதான் அதுக்கு பேர் என்ன பேரு? சமாதி. அப்ப சமாதி அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுவும் சித்திகள் அங்கெல்லாம் ஒண்ணு இருக்காது. அதே நம்மத்துல சமாதியில இருந்து கீழே இறங்கும் போது, இப்ப நான் இன்னைக்கு சொன்னேன்ல, பரம்பிரசங்கியானத்துல இருந்து என்ன பண்ணுவான்? கீழே இறங்குவோம். கீழே இறங்கினா அந்த அவஸ்தைக்கு என்ன பேர்? குருமூர்த்தி சார் சொன்னார்ல, இத்தான அவஸ்தா. அப்போ நான் எந்தெந்த ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம 24 மணி நேரம் அதுல நிக்க போறது இல்ல. சவிதர்க்கமா இருக்கட்டும், நிர்வித்தர்க்கமா இருக்கட்டும், சவிச்சாரம், நிர்விச்சாரம், இது மாதிரி ஒவ்வொரு சமாதிகளை அடைஞ்சும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் திரும்ப என்ன பண்ணுவோம்? சமாதியில இருப்போம். ஒரு 6 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் அப்படி இருப்போம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்குவோம். விவகாரத்தை மற்றவங்களாம் தெரியும், இந்த உலகம் தெரியும். ஆனா நம்மள மாதிரி விவகாரம்லாம் பண்ண மாட்டான். என்ன விவகாரம் இருக்க போதும்? அவனுக்கு ஒண்ணு இருக்காது. தேக விஷயமான விவகாரம் இருக்கும். அப்படி விவகாரத்துல இறங்கும் போது அதுக்கு என்ன பேர்? அவஸ்தா வித்தான அவஸ்தா. அந்த வித்தான அவஸ்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இறங்கும் போது அவன் எப்படி இறங்குவான் தெரியுங்களா? அவன் எந்த சமாதியில இருந்து கீழே இறங்குறானோ அந்த சமாதியில வந்து பாத்தீங்கன்னா சித்திகள், அதோட பை ப்ராடக்டா சித்திகள் கிடைச்சிருக்கு. அப்ப கீழே இறங்கும் போதெல்லாம் எப்படி ஒருத்தர் ஃபாரின் போறார், திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல, இப்பெல்லாம் எல்லாம் கிடைக்குது. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் போயிட்டு வராங்கன்னா அவங்க வரும்போதே வந்து நிறைய திங்ஸா வாங்கிட்டு வருவாங்க. 2-3 மூட்டையா கொண்டு பெரிய பெரிய சூட்கேஸா கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு சாக்லேட், சின்ன பசங்களுக்கு, இன்னொருத்தருக்கு பெர்ஃப்யூமு, இன்னொருத்தர் ஸ்திரீகளா இருந்தாங்கன்னா லிப்டிக்கு, பெர்ஃப்யூமு, அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் சரக்கு, இது மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. நல்ல சாரீஸு, நல்ல ஜுவல்ஸு, இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எங்க போயிட்டு? ஃபாரின் போயிட்டு வரும்போதெல்லாம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தன் எப்பெல்லாம் சமாதிக்கு போறானோ அந்தந்த சமாதி, சவிதர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு பரம்பிரசங்கியானம் வரைக்கும் எந்தெந்த சமாதியெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரானோ, அப்படி ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவான்? அங்கிருந்து குட்ஸை கொண்டு வருவான். அந்த குட்ஸ் தான் என்னது? சித்தி. அப்ப ஆச்சாரியர் கிளியரா சொல்றார், இது வித்தானே சித்தையா. முதல்ல அதை எடுத்துங்க. வித்தான காலத்துல சமாதியிலிருந்து கீழே இறங்கும் போது அந்த வித்தான காலத்துல எவைகள் சித்திகள் என்று சொல்லப்படுகிறதோ அவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே சமாத உபசர்கா. ஆனா அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவைகள் சமாதிகள் அடுத்த சமாதிக்கு போக விடாம அவைகள் உங்களுக்கு என்ன ஆயிடும்? பிரேக் போட்டு பேரிகேட்டர், போப்பா நீ யூஸ் பண்ணிட்ட, இதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு அது தடுத்து நிப்பாட்டி விடும். நீங்க ஏதாவது ஒரு சித்தி கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு சித்தி கிடைச்சோன்னு அந்த சித்திலேயே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா மாட்டிக்கிட்டு அதுலயே முடிஞ்சு போயிடும். ஜீவனம் பரியந்தம் அதுலயே முடிச்சிடும். எல்லாம் குறி சொல்ற சாமியார் ஆயிடுவாங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும், நீங்க இந்த திசையில போனீங்கன்னா நடக்கும், அந்த திசையில போனீங்கன்னா நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குறி சொல்லிக்கிட்டு இப்படியே ஜீவனம் போயிடும். மேலேயே போக மாட்டேன், அந்தந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்ப சித்திகள் அடைஞ்சவங்க தான் இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் தன்னுடைய முக்கிய மோட்சத்தை அடையாம திரும்பினவங்களா இருக்காங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பரம்பிரசங்கியானம் வரைக்கும் வரக்கூடிய எல்லாம் பை ப்ராடக்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும்.
மெயின் ப்ராடக்ட்ல மட்டும்தான் கவனம் இருக்கணும். கோல் வந்து பகவான மத்பராயணக, பகவானையே பரம அயனமா லட்சியமா வச்சுக்கிட்டு ஆத்மாவையே என்ன பண்ணணும், அதையே ஃபாலோ பண்ணணும். வேற பக்கம் சித்திகள் பக்கம் கொஞ்சம் கூட கவனத்தை திருப்பக்கூடாது. திருப்பினீங்கன்னா போச்சு. இவர் விருத்திக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விருத்திக்காரர் கொஞ்சம் நல்லா சொல்றாரு. நாளைக்கு நம்ம இதை பத்தி இந்த விசாரம் பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண.